ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவாஜி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்ல போகிறேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, சாஜீரா, 3 ஏலக்காய். அதுக்கப்புறம் 15 மிளகா, 2 தக்காளி, 3 துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 4 பெரிய வெங்காயம், 1/2 கிலோ ரைஸு, 1/2 கிலோ சிக்கனு, 100 ml தயிர். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வணக்கி தான் செய்ய போகிறோம். என்னென்ன வணக்குறதுன்னு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கிராம்பு 5, பட்டை 2, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1/2 ஸ்பூன் சாஜீரா, இது எல்லாம் நல்லா வணக்கிட்டு இப்போ 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை அதையும் போட போகிறோம். 15 மிளகா வச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறுனதும் அரைச்சிட்டு அடுத்தது தாளிக்கலாம் பிரியாணி. மசாலா அரைச்சாச்சு. இப்போ பிரியாணி தாளிக்க போயிடலாம். எண்ணெய் ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அடுத்து எண்ணெய் காயட்டும். 3 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அடுத்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் அந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இந்த 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடுறோம். அது கூடவே இந்த தயிரையும் சேர்த்துடலாம், 100 ml. அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே உப்பும் சேர்த்துடலாம். கல் போட்டுக்கோங்க. இப்போ அதோடவே ஆல்ரெடி சிக்கன் கழுவி மஞ்சள்தூள் உப்பு போட்டு சேர்த்திருக்கோம். அதையும் அதோட சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதில் ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்குறேன். இப்போ இதை கழுவிட்டு சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா தளதளன்னு வரட்டும். அப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு முக்கியமாக சாஜீரா தான் வேணும். சாஜீரா போடணும். அது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பக்கம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியெல்லாம் போட்டாச்சு. சிக்கனும் அரிசி ஒன்றா வெந்து வரும். சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டோம்னா சரியாக போகும். இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கலாம். நல்லா வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம சிவாஜி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த வீடியோவோட பார்க்க வரவங்கள அது வரைக்கும் பாய் பாய்.